நிறைவு செய்தியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பிரசன்டேஷன் கான்வென்ட் ஸ்கூல்னு ஸ்கூல் இருக்கு. அவர் பக்ரீத் அந்த ஈத் அன்னைக்கு ஏதோ வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறதுல சில விலங்குகளின் புகைப்படங்களை போட்டு விளம்பரப்படுத்திட்டாங்க. அது அங்க பெரிய கொதிப்பலை ஏற்படுத்திருச்சு. நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு இஸ்லாமியர்கள்லாம் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ பிரின்சிபல் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது தவறுதலாக நடந்துருச்சு, நாங்க கூடுதல் இனிமேல் கேர் எடுத்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு செய்தி. அப்படியே இங்கே சவுத்துக்கு வந்தோம் அப்படின்னா கேரளாவில் தெரியும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு இருக்கிறது. அந்த காங்கிரஸுக்கு பின்புலமாக முஸ்லீம் லீக் தான் ஜாஸ்தி எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க. பொதுவாக பொது விழாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கை ஏற்றி வைத்து அந்த விழாவை தொடங்கி வைப்பார்கள். அது ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது. அது ஒரு பொது மரபாகவும் வந்துவிட்டது. அதற்கு இஸ்லாமியர்கள் அது நம்மளுடைய மதத்துல கிடையாது. இஸ்லாமிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தங்களை செக்யூலரா காட்டிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்காலர் ஒருவர் பகிரங்கமாகவே எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இந்த ரெண்டு செய்தியும் எப்படி பாக்குறீங்க? முதல் செய்தி, காஷ்மீர் மாநிலத்துல கான்வென்ட் ஸ்கூல்ல ஏஐ மூலமாக, செயற்கை நுண்ணறிவு மூலமாக சில படங்களை போட்டு அந்த ஈத் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ஆட்சேபக்குரிய எந்த விஷயம் சொல்லல. சாதாரண விடங்களுக்கு பதிலாக இந்த ஏஐ மூலமாக ஏஐ கிரியேட்டட் அனிமல்ஸ் படம் போட்டிருக்காங்க. இது ஒன்றும் தப்பா நான் பார்க்கல. அப்படி செயற்கை நுண்ணறிவு மூலமாக போடப்பட்ட படங்களை போட்டதன் மூலமாக இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க என்று சொல்லி பெரிய போராட்டம் நடத்தி கடைசியில மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே நம்முடைய நாட்டுல ஒரு சர்ச்சில் ஒபாமா வந்தப்ப நினைக்கிறேன், சர்ச்சில் ஒரு கண்ணாடி கதை மேல ஒருத்தர் கல் எடுத்து எரிஞ்சா என்பதற்காக ஒரு கண்ணாடி உடஞ்சு போச்சு, வேற எதுவும் இல்லை. கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லி நாடு முழுக்க எல்லா கிறிஸ்துவ அமைப்புகள் போராட்டம், ஊர்வலம், மௌன விரதம் நடத்தாங்களா இல்லையா? இப்போ கிறிஸ்துவர்கள் ஒண்ணுமே பண்ணல, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கான். ஒரு ஏழை மூலம் படம் போட்டான், அவ்வளவுதான். அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்தம் செய்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் ஏன் கிறிஸ்தவர்களை எதிர்க்கல, ஏன் கண்டிக்கல? அப்ப நான் கேட்ட கேள்வி புரிகிறது அல்லவா? அப்ப இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ அமைப்புகள், இதான் என்னுடைய கேள்வி. அதே போல பாருங்க, அங்க கேரளாவில் அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் அது. இப்ப சாதாரணமா இப்ப அங்க தமிழ்நாட்டுல வணக்கம், நீங்க நம்ம 2 பேரும் வணக்கம்னு சொல்றோம், கண்டிப்பா சாதாரணமா சொல்றோம், நம்ம மண்ணுடைய மரபு அது. அதே போல முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் வணக்கம் சொல்லிட்டார் என்பதற்காக ஒரு எம்எல்ஏ அவர் மேல இதே போல பெரிய குற்றச்சாட்டு திட்டினாங்க அந்த ஜமாத்லாம் கூப்பிட்டு. ஏன்னா நமஸ்தே வணக்கம் சொல்வது அல்லாவுக்கு இணை வைப்பது போலவும், அல்லாஹ் மட்டும் தான் வேற கும்பிடக்கூடாது. இது என்ன ஒரு பழக்கம்? ஆகவே நம்முடைய நாடு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. எத்தனையோ மொழிகள், பேச்சு, நடவடிக்கைகள், வகை வகையான மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாடு. அந்த பன்முகத்தன்மையில் நான் தனிச்சுதான் இருப்பேன் என்று சொல்வது எப்படி ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும்? நம்ம நாட்டுல எங்க நடந்தாலும் ஒரு குத்துவிளக்கு ஏத்து தோக்குறது நம்முடைய மரபு. பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தேசியத்தினுடைய மரபிலிருந்து விலகிதான் இருப்பேன் என்று சொன்னால் இஸ்லாம் என்பது பன்முகத்தன்மைக்கு விரோதமானது. நம்முடைய இந்துக்களுடைய வாழ்க்கை முறையே வேற்றுமையில் ஒற்றுமை. பல வழிகள், பல பாதை, பல மொழிகள், பல அபிப்பிராயங்கள், பல சம்பிரதாயங்கள், பல பூஜைகள், பல கடவுள்கள், எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. நம்முடைய நாட்டினுடைய பன்முகத்தன்மை அதுதான். அப்படிப்பட்ட நாட்டில் நீங்க இருந்துட்டு என்னுடைய மத கோட்பாடின் பிறகு எல்லாத்தையும் அந்த லென்ஸ் வச்சுதான் பார்ப்பேன், அது இல்லாட்டி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? மிக தவறானது. இஸ்லாம் என்பது பன்முகத்தன்மைக்கு விரோதமானது. இஸ்லாமியர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கருத்து.